ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பர்ஃபெக்டான புலாவ் ரெசிபி மஷ்ரூம் பன்னீர் எதை வச்சு வேணாலும் பண்ணலாம். ஆனால் அட்டகாசமான டேஸ்ட்டில் ஆஃபீஸ் ஸ்கூல் காலேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி நான் செம்ம டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேன். எப்படின்னு பார்க்கலாமா? செய்கிறதுக்கு கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். வாசத்துக்காண்டி தாளிப்பு ஜாமான் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் என்ன மாதிரி 4 துண்டாக போட்டுக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோம். நீங்கள் நெய்யும் எண்ணெயும் கூட மிக்ஸ் பண்ணி கூட ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கலந்து போட்டுக்கலாம். 4 கரண்டி போட்டுலாம் எண்ணெய் யூஸ் பண்ணணும், இல்லை நெய் யூஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே எண்ணெயில் இறங்கி நல்ல ஃப்ளேவர் அரோமேட்டிக்காக நல்லா வாசம் உங்களுக்கு வரணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எத்தனை வெங்காயம் எடுத்தீங்களோ அதே அளவு பழுத்த தக்காளி 3 தக்காளி எடுத்து நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் ஆனதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஷ்ரூம் புலாவுங்கிறதுனால இது போதும். அதே அளவு மல்லித்தலை, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் எல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இது பட்டை தூள், பட்டை கிராம்பு அந்த தூள் உங்ககிட்ட இருந்தால் இதை ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா பிரியாணி மசாலா என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக போட்டால் போதும். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு, அரைத்து அரைச்ச ஜீரகம் மல்லி மிளகு பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சும்மா வாசத்துக்கு நான் போடுறேன். நாங்கள் மல்லி அப்படி தான் அரைப்போம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். பயங்கர வாசமாக இருக்கும் இந்த டைமில். நீங்கள் நெய்யில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கூட பண்ணிக்கலாம். இதில் 2 விளக்கு அரிசி போட்டிருக்காங்க. அப்போது நம்ம 4 விளக்கு தண்ணி ஊற்ற நம்ம குறைச்சி 3 விளக்கா தண்ணி ஊற்ற போகிறோம். நல்லா குக்கரில் விட்டு எடுத்திங்கன்னா கமன்னு மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ பர்ஃபெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். மசாலாலாம் நல்லா கரெக்டான லெவலில் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு டெலிஷியஸான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பத்திரமா இருங்க. டேக் கேர். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.